ஸ்ரீ ரேவா காண்டம் 79ஆம் அத்தியாயம் ததிஸ்கந்த தீர்த்தம் மற்றும் மதுஸ்கந்த தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பிறகு அரசரே, அனைத்து பாவங்களையும் அழிக்கும் 2 சிறந்த தீர்த்தங்களுக்கு செல்ல வேண்டும். அதாவது ததிஸ்கந்த மற்றும் மதுஸ்கந்த. பக்தர் ததிஸ்கந்தத்தில் புனித நீராடி பிராமணர்களுக்கு தயிர் அளித்தால் பரத வம்சாவளியே 7 பிறவிகளில் நோயோ முதுமையோ துக்கமோ பொறாமையோ அவரை தாக்காது. அவர் ஒரு தூய குடும்பத்தில் பிறந்து 1000 சந்திரன்கள் இருக்கும் வரை அங்கேயே இருப்பார். மதுஸ்கந்த தீர்த்தத்தில் தேனுடன் கலந்த எள் விதைகளை வழங்க வேண்டும். 70 பிறவிகளுக்கு அவர் வைவஸ்வதரை யமனை ஒருபோதும் காண மாட்டார். ஒருவர் தேன் கலந்த அரிசி உருண்டைகளை வழங்கினால் அவர் பேரக்குழந்தைகள் பிறக்கும் வரை குடும்பத்தில் வறுமை இருக்காது. தீர்த்தத்தில் மனிதன் தெற்கு நோக்கி புனித நீராடி தயிர் கலந்த அரிசி உருண்டைகளை வழங்க வேண்டும். அவரது தந்தை, தாத்தா மற்றும் கொள்ள தாத்தா ஆகியோர் 12 ஆண்டுகள் திருப்தி அடைவார்கள். இந்த விஷயத்தில் எந்த தயக்கமும் தேவையில்லை. 79ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.